بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على النبي الذي أرسل للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا، وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் புகுத்தப்பட்டவைகள் நூன் அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக. அன்பார்ந்த உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லோரும் ஒரு அழகிய ஒரு மாதம், பொன்னான மாதம், புனிதமிகு மாதம். இந்த மாதம் என்பது நன்மைகளை கொள்ளையடிக்கும் மாதம், அதே போன்று பாவங்களை விட்டும் தூரமாக நம்மை ஆக்குகின்ற மாதம் என்று பலவிதமான வர்ணனைகள், பலவிதமான பிரசங்கங்கள், இப்படியான பல வர்ணனைகளோடு நாம் இந்த பயான் நிகழ்ச்சிகளை, பிரசங்கங்களை நாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் வாழ்ந்து மரணிக்க செய்து நம்முடைய இறுதி தருவாயில் கலிமாவுடன் செல்லக்கூடிய வாய்ப்பையும், மறுமையில் நம்மை பாவங்களை மன்னித்த வண்ணம் நம்மை எழுப்புகின்ற அந்த தருணத்தில் அல்லாஹு தாலா நாம் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக மாறி அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை சுவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தாலா எம்மையும் உங்களையும் அல்லாஹ் தாலா ஆக்கி அருள்வானாக. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படியான அமல்கள் செய்ய வேண்டும், எப்படியான விடயங்களை செய்தால் நம்முடைய நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்கிற வண்ணம் பலவிதமான விடயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், கற்றுத் தந்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் நமக்கு அதை அழகிய முறையில் எத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தோரணையில் தான் அன்பார்ந்த உறவுகளே, ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விடயம், முக்கியமான ஒரு அம்சம் என்பது தன்னுடைய பாவ மன்னிப்பு என்பது. அல்லாஹு தாலா சூரத்து யாசினில் சொல்லும் பொழுது, அந்த மனிதன், மரணித்த மனிதன், கொல்லப்படுகின்றப்பட்ட மனிதன், அல்லாஹ் அவனை எழுப்புகின்ற பொழுது, அல்லாஹ் அவனிடத்தில் சொர்க்கத்தை காட்டும் பொழுது அவர் முதலாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் ஒன்றுதான், இந்த மக்கள் அல்லாஹு தாலா என்னுடைய பாவத்தை மன்னித்ததை இந்த மக்கள் அறிவார்கள் என்றால் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமானதாக இருக்கிறது என்கிறத அவர் அந்த சூரத்து யாசினில் சொல்கிறார். அப்பொழுது பாவம் மன்னிப்பு என்பது ஒரு மனிதன் பெறுவது என்பது, தான் செய்த தவறுக்கு, தெரியாமல் செய்த தவறுக்கு அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் அது இருந்து கிடைக்கும் போது, அல்லாஹ் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு மனிதனை தன்னுடைய ஆசிரியரோ, தனது தந்தையோ, தாயோ, அல்லது தனது கணவனோ அல்லது மனைவியோ தான் செய்த ஒரு தப்பை அவரிடத்தில் என்னை மன்னிக்குமாறு கேட்டு மன்றாடி மன்னிக்கின்ற பட்சத்தில் உடனடியாக என்ன செய்யப்படுகிறது என்றால், அந்த மனம் மன்னித்து விட்டார்கள், ஓகே, நம்மை விட்டு விட்டார்கள், நம்மை அதை பற்றி செய்த தவறை அவர்கள் கணக்கெடுக்கவில்லை என்று அவர்கள் எண்ணுகிற பட்சத்தில் சுப்ஹானல்லாஹ், அந்த மனது குளிர்கிறது, மனது நிம்மதி அடைகிறது, நிதானம் பெறுகிறது, தன்னுடைய காரியங்களை நிதானமாக அவனுக்கு செய்ய முடியுமாக இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு என்கிறது இந்த உலகத்தில் கிடைத்து விட்டால் அந்த பாவ மன்னிப்புக்கு மனிதன் எப்படி நன்றியுடையவனாக இருப்பான் என்கிறத சாதாரண ஒரு வாழ்க்கையில் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில், நிதர்சனமான ஒரு வாழ்க்கையில் அந்த நேரத்தில், அந்த தருணத்தில் நமக்கு அது அடையும் பொழுது அது நமக்கு உணரக்கூடியதாகவும் புரியக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த நோன்புடைய காலத்தில் ஈமானோடும் அதே போன்று நன்மை எதிர்பார்த்தவன் நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று யார் ஒருவர் இந்த நோன்பு காலத்தில் இரவு நேரத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தவனும் நின்று தொழுகிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே போன்று யார் ஒருவர் இறுதிப்பத்தில் அந்த ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாஹு தஆலா பல விதமான கட்டங்களை ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹு தஆலா வழங்குகிறார். இந்த பாவ மன்னிப்பு அத்தனையும் தான் செய்கின்ற பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன்னுடைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.
ஒரு பாவம் இன்னல் ஹசனாத் யுதுஹிப்ன ஸய்யிஆத், பாவங்களை நல்ல விடயங்கள், நல்ல காரியங்கள், நற்கர்மங்கள் அழித்து விடுகின்றன என்று அல்லாஹ்வுடைய திருமறை சொல்கிறது. இந்த நற்கர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதில் முகஸ்துதி இருக்கக்கூடாது, அதில் எந்த குறைபாடும் ஒரு சஞ்சலமும் அவன் மனதில் இருக்கக்கூடாது, அதில் அவனிடத்தில் ஒரு சந்தேகம் இருந்தக்கூடாது. இப்படி அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையோடும் அவாவோடும் ஆசையோடும் அதில் எந்த ஒரு வஸ்வாஸ், சைத்தானுடைய எந்த ஒரு ஊசலாட்டமும் இல்லாமல் அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நற்கர்மத்தை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எதையும் இந்த உலகத்தில் எதிர்பார்த்து நாம் செய்தோம் என்றால் இந்த உலகத்துக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடியதாக மாறிவிடும். எனவே மறுமைக்கும் சேர்த்து நான் செய்யக்கூடிய நற்காரியம் எனக்கு மறுமைக்கும் பிரயோசனப்பட வேண்டும், இந்த உலகத்திலும் பிரயோசனப்பட வேண்டும் என்று எண்ணி ஒருவன் செய்வனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதுக்கு கூறி கொடுக்கக்கூடிய போதுமானவர். எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படி பாவ மன்னிப்பு என்கிறது தலையானது, மிக முக்கியமானது. அப்ப இந்த பாவ மன்னிப்பை எப்படி பெற வேண்டும் என்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். பல விடயங்களில் நம்முடைய பாவ மன்னிப்புகள் அந்த மன்னிக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் செய்யக்கூடிய அந்த இரண்டு வுதுவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று ஒரு ஜும்ஆவுக்கும் இரண்டாவது அடுத்த ஜும்ஆவுக்கும் உள்ள இடைப்பட்ட அவர் நேர காலத்துடன் அந்த சரியான முறையில் அதை நிறைவேற்றும் பொழுது அந்த பாவம் மன்னிக்கப்படுகின்றன. அப்படி உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும், ஒரு ஹஜ்ஜுக்கும் இன்னொரு ஹஜ்ஜுக்கும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்ட நல்லமல்களுக்கு இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. பெரும்பாவங்களுக்கு அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா மன்றாட வேண்டும். அதே போன்று இறைவனிடத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒருவன் எழுந்து துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவம் மன்னிக்கிறான். அதே போன்று ஒரு மனிதன் இரவு நேரத்தில் எழும்பும் பொழுது ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இந்த துஆவை ஓதிவிட்டு அவன் 2 ரக்காத்துக்கள் தொழுது துஆ கேட்டான் என்றால் அந்த பாவம் அல்லாஹ் தஆலா அவன் செய்வதற்குரிய வாய்ப்பையும், அந்த பாவத்திலிருந்து அவன் விமோசனத்தை கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் பொழுது, இறைவா நான் அறிந்து செய்யக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய சிறு பாவங்கள், பெரும்பாவங்கள், சிறிய இணை வைப்பு, பெரிய இணை வைப்பு என்று எதெல்லாம் நான் செய்கிறேனோ அதெல்லாம் மன்னித்து விடுகின்ற இறைவிடத்தில் கெஞ்சும் பொழுது அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான். அவனுக்கு அந்த வாய்ப்பை திரும்பவும் கொடுப்பதற்கு ஒரு பொழுதும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் ஆக்குறான். இது எப்பொழுது நடக்க போகிறது? இஹ்லாசுடன் செய்யும் பொழுது. எனவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கேட்கும் பயான் உங்களிடத்தில் ஒரு பிரயோசனம் அளிக்கவில்லை என்றால், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள், இந்த தவறு செய்பவர்களில் சிறந்தவர் யார் என்றால் இறைவனிடத்தில் தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்புடைய இறுதிக்கட்டம் என்பது ஒரு மனிதன் ஃபித்ரா கொடுக்க வேண்டும். இது துஅமத்தல் லில் மசாகீன் வ துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமீன். 2 காரணங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒன்று, ஏழைகளுக்கு இது உணவளிப்பதாக இருக்கிறது. இரண்டாவது, நோன்பு பிடித்தவருடைய நோன்பை அந்த நோன்புடைய காலத்தில் அவர் தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு எப்படி அவர் அந்த பாவ மன்னிப்புக்கு அவரை சுத்தப்படுத்துவதற்கான காரியத்தை செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் என்ன உணவு பிரதானமாக இருந்ததோ அந்த உணவில் 4 அள்ளு, சாதாரண ஒருத்தருடைய கை, அதாவது 2 கைகளை 2 கையால் அள்ளக்கூடிய 4 அள்ளு, ஒரு 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 சாகா இருக்கிறது, 4 முத்துக்கள் ஒரு சாகா இருக்கிறது. எனவே அந்த ரீதியில அவர் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், இந்த 2 விடயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று ஒரு மனிதனுடைய நோன்பு நோட்ட காலத்தில் செய்த பாவங்கள், அதே போன்று அது ஏழைகளுக்கு உணவளிப்பதாகவும் இருக்கிறது என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பெரிய கை இல்லாமல், சிறிய கையும் இல்லாமல், நடுத்தரமான ஒரு சாதாரண ஒரு கையா 2 கைகளால் அள்ளி கொடுக்கக்கூடிய 4 முத்துக்கள், உலமாக்கள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 கிலோ இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் 3 கிலோ என்று சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம். ஆனால் சரியான அந்த தராசு அளவு இன்றைய காலத்து கிலோ படி பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 2.5 கிலோ என்கிறது தான் அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறது.
எனவே அந்த கருத்தின் அடிப்படையில் நாம் கூறுவது என்னவென்றால், மக்கள் நீங்கள் அத்துணை பேரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடியது, அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அல்லது சதகத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபித்ராவுடைய உணவை, உங்களுடைய ஊரில் பிரதான உணவு எதுவோ அந்த உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுவும் எந்த அளவென்றால் இன்றைய காலத்தில் 2.5 கிலோ அளவு என்று சொல்லவர். சில இடங்களில் நாங்கள் பார்த்த பொழுது கடைகளில் 3 கிலோ என்று போட்டிருக்கிறது. ஒரு சிலர் ஒரு தனிநபருக்கு சவுதியை பொறுத்த வரைக்கும் 20 ரியால் என்று நிர்ணயித்து போர்டுகளில் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில ஊர்களில் இவ்வளவு பணம் ஒரு ஃபித்ரா கொடுக்கக்கூடியவர்களுக்கு பணம் என்று எழுதியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கிலோ அரிசிக்கு கணக்குப்படும் பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு பணம் பெறுமா என்று நமக்கு தெரியாது, அல்லாஹு அலம். ஆனால் அந்த அளவுக்கு பணம் பெறுமாக இருந்தால், அது அந்த ஊர்களில் வாங்க முடியுமாக இருந்தால் அந்த அளவுக்கு பணத்துக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஆனால் பணத்தை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னவென்றால், நபி சொன்னது, உலமாக்கள் அதிகமானவர்கள் முன்மொழிந்தது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய ஊரின் பிரதான உணவு எதுவோ அதைத்தான் நீங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் தேடி போய் அவர்களுக்கு தொழுகைக்கு முன்னால் நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பணமாக கொடுப்பது என்பது நிறைய உலமாக்கள் வெறுத்த ஒரு விடயமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட திர்கம் இருந்தது, தங்க தீனார்கள் திர்கங்கள் இருந்தன. இவைகள் எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மொழியவில்லை, இதை கொடுக்குமாறு சொல்லவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் தங்கம் இருந்தது, வெள்ளியாக பணம் இருந்தது, பாவனையில் இருந்தது, புழக்கத்தில் இருந்தது. ஆனால் இதை எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்குமாறு இந்த உம்மத்துக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் தங்கம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஊரின் பிரதான உணவு எதுவோ அதை நீங்கள் கொடுங்கள். அதுதான் இதனுடைய உண்மையான வழியாகிறது, நபி அவர்களுடைய சுன்னாவாக இருக்கிறது என்கிறத நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏகவல்லம் இறைவன் உண்மையின் வாழ்ந்து அதன் அடிப்படையில் மரணிக்க செய்வானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.